இந்த ஃபோனோட மதிப்பு புதுசாக இருக்கும்போது 40,000 50,000க்கு வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுதா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு பிளாக்பெரி ஃபோன் எடுத்திருந்தோம். இது பார்க்குறதுக்கு நீட் அண்ட் நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பேக் கவரை கழட்டி பார்த்தப்போ உள்ளுக்குள்ளே பேட்டரி இல்லை. அப்புறம் ஃபோனை மொத்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம், தூசியாக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இது கேமரா சென்சாரா என்னன்னு தெரியல, அப்படியே மூட்டா புடின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபோனுக்கு அந்த பேட்டரி மாத்திர பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிமூவலாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதில் தூசி அடைச்சி அது எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும். பட் இதில் வந்து அது பக்காவாக தான் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கீழே வந்து அந்த சார்ஜிங் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்பி வளைஞ்சு போயிருந்துச்சு. பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் குட்டி குட்டி பிரச்சனை தான். அதை ஐபி அடித்து நல்லா க்ளீன் பண்ணி இப்போ சார்ஜ் போட்டு பார்த்தோம். டிஸ்பிளேல அந்த சார்ஜிங் லோகோ வந்துருச்சு. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனை போல். ChatGPT அப்புறம் கூகுளில் கேட்டு பார்த்தா இதுக்கு OS சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மேபி இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஃபோனை நான் விற்பனைக்கு தான் வச்சுருக்கிறேன். இதே கண்டிஷனில் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பேர் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கீழே என்னோட Instagram ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்குவாங்க.